இங்கே சினிமாவில் இப்போ சமீபத்தில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, பெரிய பாப்புலாரிட்டி இருக்கிற நடிகர்கள், நான் ஒருத்தரை குறிப்பிட்டு அந்த ஒரு சோஷியல் மீடியா பதிப்பல்ல, 1, 2 பேர் இல்லை ஒரு 3, 4 பேர் சொல்லலாம். இவங்க எல்லோருமே என்ன நினைக்கிறாங்க, நார்மலைஸ் பண்ணுறாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பை நார்மலைஸ் பண்ணுறதுன்றது எந்த அளவு சொசைட்டியில் ஒரு பெரிய நெகட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ வந்து நம்மளுக்கு குடும்பம் அப்படின்றது வந்து ஒரு ஃபேப்ரிக் அப்படின்வாங்க. அதாவது ஒரு நம்ம கட்டமைப்பு, ஒரு குடும்பம் என்பது ஒரு கட்டமைப்பு. அந்த குடும்பத்தை தலைவனாக நம்ம எப்படி ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது தான் பல லட்சக்கணக்கான பேர் நம்ம தொடர்புகளுக்கெல்லாம் நம்மளும் முன்னுதாரணமாக இருக்க முடியும். குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும், நம்ம மனைவி மக்களை எப்படி பார்த்துக்கணும், நம்முடைய அப்பா அம்மாவுக்கு எப்படி மரியாதை கொடுத்து அவங்கள பார்த்துக்கணும், இது எல்லாத்துக்குமே நம்ம முன்னுதாரணமாக இருந்தால் தான் நம்மளை தலைவனாக ஏற்றுக்கொண்ட எல்லோருக்குமே நம்ம வந்து ஒரு இன்ஸ்பைரிங் லீடராக இருக்க முடியும். அப்படி இல்லாமல் நம்ம ஒரு வழியில், அதாவது நான் இதை பற்றிலாம் கவலைப்படலை, நான் வந்து ஒரு ஸ்டாராக மட்டும்தான் இருப்பேன், நீ அதை மட்டும் ஃபாலோ பண்ணு, நான் சினிமாவில் எப்படி இருக்கணும் அதையே நீ நம்பு, மீதி பற்றியெல்லாம் கவலைப்படாத, நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எப்படி இருந்தாலும் அதை பற்றி நீ வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது, இல்லை நீ அதில் வந்து குறுக்க வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிடுவீங்க. அப்போ என்ன ஆகிடும்னா, சொசைட்டி ஃபுல்லாகவே என்ன நினைப்ப ஆரம்பிச்சிருவாங்கன்னா, இதெல்லாம் பரவாயில்ல போல இருக்குது, அதாவது எனக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் நான் இன்னொரு பொண்ணோட ஊரில் வந்து வெளியில் சுற்றினாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை வந்துடும். பல பேருக்கு வந்து இந்த ஃபேப்ரிக், அதாவது ஃபேமிலின்ற ஒரு சொசைட்டியில் மிக முக்கியமாக இருக்கிற அந்த ஃபேமிலின்ற ஒரு கட்டமைப்பே வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் இது அப்படியே தொடர்ந்ததுன்னா, பல பேர் வந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகும்? பல குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்படும். நம்ம அந்த மாதிரி ஒரு முன்னுதாரணமாக எந்த நடிகரும் மாறக்கூடாது. ஏன்னா நடிகர்களுக்கு தான் பல லட்சக்கணக்கான பேர், 6 கோடிக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் பர்டிகுலராக இளைஞர்கள். நீங்கள் ஃபேமிலியெல்லாம் நம்ம சொல்கிறது அடுத்த கட்டம். இளைஞர்கள்லாம் வந்து பெரிய நடிகர்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம முன்னுதாரணமாக இருக்கணும். நம்மளுக்கு வந்து ஒரு குடும்பம் அமையும் போது சப்போஸ் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது, ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு மனைவியோட வாழ முடியல அப்படின்னா, அதுலேருந்து லீகலாக பிரிஞ்ச பிறகு நம்ம இன்னொருத்தர் கூட வாழறதுல எந்த தப்புமே கிடையாது. இன்னொருத்தர் கூட நம்ம வந்து அதுக்கு பிறகு வாழ ஆரம்பிக்கலாம். லீகலாக பிரியணும். லீகலாக பிரியாமையே இன்னொருத்தர் கூட வாழும்போது, இல்லை வாழற மாதிரி ஒரு பிம்பம் உருவாகும்போது, அது பிம்பம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அவங்க கூட தனிப்பட்ட முறையில் நம்ம எங்கே ட்ராவல் பண்ணாலோ, இல்லை பப்ளிக்கில் ஏதாவது விஷுவல் வந்தாலோ, ஃபோட்டோ வந்தாலோ, இல்லை வீடியோ வந்தாலோ, அது என்ன ஆகிடுதுன்னா நார்மலைஸ் ஆகிடுது. அதாவது இது பரவாயில்ல போல இருக்கே, நம்ம வந்து கல்யாணமாகி குடும்பம் ஃபேமிலி இருந்தாலும் இந்த மாதிரி இன்னொரு பெண்ணோட நம்ம போகிறதுனால எந்த தப்பும் இல்லை அப்படின்ற ஒரு பிம்பம் உருவாகிடக்கூடாது. அது வந்ததுன்னா எல்லார் மக்களுமே, இப்போ நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களாம் நம்மளுக்கு வந்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம், நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களாம் நம்மளை வந்து நம்ம சொல்கிறத கேட்கணும்னு நினைக்கும்போது, அதாவது நம்ம அவங்க மனசில் இருக்கணும்னு நம்ம நினைக்கும்போது, அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் ஒரு தவறுதலான முன்னுதாரணமாக மாறக்கூடாதுன்ற ஆதங்கத்தில் தான் நான் அந்த பதிவை போட்டிருந்தேன்.